தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிற நம்ம பாரதியோட சொற்களை பாரின்காரன் ஏதோ அறகுறைய கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல. ஏன்னா அடே எங்களை விட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் சோறு போட்டுறியான்ற கடுப்புலயே ஒரு பெரிய மார்க்கெட்டையே சூறையாட்டுறாங்க. அதுலயும் சில பேர் பாவம் எதுவும் கிடைக்காம விட்டுட்டு போக ஒரு ஆள் அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன கொடுக்குறான் இதை தான் இந்த கதையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு தேங்க்ஸ் கிவிங். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் டீன் அடிச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஒரு வீட்டையே நோட்டு விட்டுக்கிட்டு மெதுவா அது கிட்ட போறான். அந்த நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்த வந்து வாங்க ஆஃபீஸர் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, நானும் பார்ட்டிக்கு வந்துட்டேன், இந்தாங்க என்னோட கிஃப்ட்னு சொல்லி அந்த ஆள் எதையை கொடுக்குறான். அதே சமயம் இன்னொரு குடும்பம் தங்களுடைய வீட்டில் ஒரு பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் இவங்களை காட்டும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆள் எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஏன்னா பிளாக் ஃப்ரைடே வருதுல்ல, கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும், ஒரு வேலை நம்ம போல என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, சரி வரட்டுமா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அதே போல் ரைட் மார்ட்டில் பிளாக் ஃப்ரைடேக்காக சூப்பர் டீல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியே திரண்டு நிற்கிறாங்க. வந்த இவனும் பதட்டத்தோட அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அங்கே மறுபடியும் அந்த குடும்பத்தை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த கடையோட ஓனர். அப்போ அவருடைய பொண்ணு தன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நேரம் போய்கிட்டே இருக்க அங்கே கூட்டமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் இந்த வழியாக வந்தவங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இதை கேட்ட பொண்ணு சரி உள்ள வாங்க, இது என்னோட அப்பாவுடைய கடை தானே, எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, இதை கேட்டவங்க ஐ சாமி சோறு போடுதுன்னு ஜாலியா அதை கேட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ தான் இந்த படத்துடைய ஹீரோயின். அவளும் தன் பாய் ஃப்ரெண்டு கூட போய்கிட்டு இருக்கும் போது அவர் அங்க ரொம்ப பிஸியா இருக்காரு. அந்த கேப்ல ஒருத்தன் ஹாய் எப்படி இருக்க என்ன தெரியலையான்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இவங்க அதை கடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏய் நீங்க மட்டும் எங்க போறீங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அதை கேட்டு ஆமாண்டா அப்படிதான் பண்ணுவோம் என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்லி வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இது சாதாரணமா இருந்தாலும் இது போக போக முத்தி போகுது. யோ என்னையா நியாயம் இது, நாங்க கால் கிடக்க காத்துக்கிட்டு இருக்கோம், எவனும் உள்ள போய்கிட்டு இருக்கான், உங்க எல்லாருக்கும் மனசாட்சி இல்லையான்னு வெளியே இருக்கக்கூடியவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல பார்த்த அந்த போலீஸ்காரனும் அந்த லேடியும் வராங்க. அவங்க இருந்தாலும் பார்த்துட்டு என்ன நீ சரியா சாப்பிடாம கூட வந்துட்ட அப்படின்னு அது கொடுக்குறாங்க. அதுக்குள்ள வெளியில இருக்கக்கூடிய மக்கள் ஓவரா கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதால இவரும் இருமா இந்த வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா அதுக்கு அவங்க எங்களால முடியாது உடைங்க மக்களே வாங்க உள்ள போலான்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த லேடி சீக்கிரம் போங்க அந்த கதவு துறங்க கண்ணாடி உடைக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அங்க வேலை செய்யக்கூடியவன் இருங்க போய் துறக்கிறேன்னு சொல்லி துறந்துகிட்டு இருக்க அதுக்குள்ள அவங்க அந்த டோரையை உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன முழுக்க ஆட்டையை போடணும். இதால எதை பத்தியும் கவலைப்படாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆட்டையை போடுறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இதை ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு டாய் விட மாட்டேன்டா உங்களை வீடியோ எடுத்து மாட்டி விடுறான்னு சொல்லி போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க ஆல்ரெடி சிசிடிவி கேமரா இருக்கு. பயபல எதுக்காக இது வீடியோ எடுக்குதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாவம் அந்த செக்யூரிட்டி அவனை மிதிச்சே கொண்டுகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அவனை காப்பாத்தலான்னு போறான். அந்த நேரம் அவனுடைய கையும் உடைக்கிறாங்க. இதுல கழுத்தில் அடிபட்டும் காரியத்துல பிஸியா இருக்க அங்க வந்த லேடி உனக்கு எதுக்குடா இதுன்னு அதை பிடிங்கிட்டு போறா. இன்னொரு லேடியும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒருத்தன் வண்டியை கொண்டு வந்து வேகமா முட்டுறான். அப்போ அவளுடைய முடி அந்த வண்டியில மாட்டிக்க அதை கவனிக்காதவன் அதை பிச்சு இழுத்துக்கிட்டு போறான். பாவம் இதால அந்த லேடி அதே இடத்துல இறந்து போறா. இதை அந்த போலீஸ்காரன் வந்து பார்த்து மேல துப்பாக்கியில சுட்டு அடே என்னடா பண்றீங்க அமைதியாருங்கன்னு சொல்லி கத்துறான். கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு வருடங்களா செய்திகள்ல இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ்காரன் அந்த கடையுடைய ஓனர் கூப்பிட்டு இங்க பாருங்க போன வருடம் நடந்த பிரச்சனைக்காக இந்த வாட்டி யாரோ இதை மாதிரி பண்ணிருக்காங்க, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கா. இருந்தாலும் சின்ன ஒரு மாற்றம். அது என்னன்னா பாய் ஃப்ரெண்டை மட்டும் மாத்திட்டா. அங்க இவங்களும் ஹலோ மேடம் எங்களுக்கு பசிக்குது சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட லேடி இது உங்க கடை இல்லம்மா மெதுவாக தான் வரும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த லேடியை யாரோ வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் இந்த லேடி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒரு ஆள் வந்து இவளை பலமா தாக்கிட்டு இருக்கான். இதால அவளும் அடே என்ன விரான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவளுடைய முகம் அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீசர் ரூம் டோர்ல மாட்டிக்குது. இருந்தாலும் அவ தட்டு மாதிரி அங்கிருந்து ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா என்னடா கன்றாவி இது ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஐயோ ஃபேஸ் லாக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு பயந்துக்கிட்டே வெளியே ஓட அதனால வெளியே கார்ல வந்து இவளை துரத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா அவளை கொண்டு போய் குப்பை தொட்டியில முட்டை அவ ரெண்டா பிளந்துக்கிட்டு அதே இடத்துல இறந்து போறா. அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ்காரன் என்னடா இது அப்படின்னு தேடி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த லேடியோடைய பாதி உடலை மேல உட்கார வச்சிருக்கான். இதை ஹீரோயின் ஃப்ரெண்டு கேள்விப்பட்டு இங்க பாத்தியா என்ன நடந்திருக்கு, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையானு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அந்த போலீஸ்காரன் அந்த லேடியோடைய மீதி பாகத்தை கைப்பற்றி சிசிடிவி கேமரா மூலமா அந்த ஆளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த ஆளு தன்னை தெரியக்கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணிருக்கான். ஆனாலும் பாதி உடம்ப
எங்கடா தூக்கிட்டு போயிருப்பான்னு யோசிக்கிறாங்க. இதால அந்த போலீஸ்காரன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து, இந்த லேடியை தெரியுமா, உங்க கடையில சூறையாடப்பட்டதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய காரணம். ஆனா இப்போ அவளை யாரோ கொடூரமான முறையில கொண்டு இருக்காங்க. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இதுல சம்மந்தம் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் அதை கேட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது இவளுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் பாக்குறா. அவனும் இவகிட்ட, ஹாய், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எங்கேயும் வெளியே போல, அதால தான் இது வரைக்கும் நான் உன்னை வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹேய், அப்புறம் அப்படியே இரு, அவன் மறுபடியும் வரான், நீ திரும்பாதன்னு சொல்ல அங்க வந்த இவனுடைய புது பாய் ஃப்ரெண்டு, சாரிப்பா, இப்போ இவன் என்னுடைய ஆளு, இப்போ நீ உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்ல இதை பார்த்தவன், ஆடா பாவீங்களா, ஒரு வருஷம்தான் வரல அதுக்குள்ள ஆட்டை போட்டுட்டியா, சரி அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போக இன்னொரு ஆளு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கலவரத்துக்கு இவனும் ஒரு முக்கியமான காரணம். என்னடா இது, ஏதோ தெரியாம 2 பொருளை ஆட்டையை போட்டா என்னமோ கொலை பண்றானுங்க, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல மனுஷன் இருப்பானா அப்படின்னு வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவன் அறையை விட்டு வெளியே வரும்போது அந்த கொலைக்காரன் யூஸ் பண்ண மாஸ்க் இருக்கு. இதால இவனும், அடே எங்கடா இருக்க, தைரியமா இருந்தா நேர்ல வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கொலைக்காரன், மேல எங்கடா தேடிக்கிட்டு இருக்க, நான் கீழே இருக்கேன்னு சொல்லி அவன் வயிற்றுலேயே குத்தி இருக்கிறான். கடைசியா ஓகே வந்த வேலை முடிஞ்சதுன்னு அவன் தலையை வெட்டி ஒரு பேக்ல போட்டு கொண்டு போறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய பூனை இவனை பாவமா பாத்துக்கிட்டு இருக்கு. உடனே இவன் எரிச்சலா கொட்டி அப்படின்னு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த தலையை அங்கிருந்து கொண்டு போய் ஒரு டைனிங் டேபிள்ல வைக்கிறான். கூடவே அந்த இறந்து போன லேடியும் அங்கதான் இருக்கா. இதை போலீஸ் கேள்விப்பட்டு அதையும் தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மறுபடியும் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வருது. அதுல அந்த தலையும் அந்த லேடியும் இருக்காங்க. ஆத்தாடி, எவனோ வேலையை பார்த்துட்டு கடைசியில நம்மளை மாட்டி விட போறான்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரங்களை நம்பினா வேலைக்காகாது, நம்மளே இதை கண்டுபிடிக்கணும்னு அன்னைக்கு சம்பவம் நடந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல இவளுடைய புது பாய் ஃப்ரெண்ட் அங்க இறந்து போன அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதால இவளும், ஆடா பாவி, நீ தானடா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, இருடா உன்னை பத்தி இப்பவே கண்டுபிடிக்கிறேன்னு தன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை அந்த போலீஸ்காரன் கேட்டு, பரவாயில்லையே, இப்போ நீங்களே வேலை பார்க்குறீங்களா, ஆனா உண்மையா எவன் கொலை பண்ணான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதால ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்கும் நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா அந்த கொலைகாரன் இந்த சம்பவத்தை பண்ணவங்க மட்டும் கிடையாது, அதுக்கு காரணமா இருந்த நம்ம மேலேயும் கோவமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய புது பாய் ஃப்ரெண்ட் அதே உடைய போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அவளுடைய பழைய பாய் ஃப்ரெண்டு வந்து, இருடா உனக்கு கூடிய சீக்கிரத்துல பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடக்க முக்கியமான காரணமா இருந்த ஒரு ஆளை கட்டுறாங்க. அவன் கூடவே அந்த இடத்துல இருந்த அந்த பொண்ணு வந்து, டேய் இங்க வாடான்னு சொல்லி அவனை கூப்பிடுறா. இதை இவனை கேட்டுட்டு குடுகுடுன்னு உள்ள வட, நான் பிரம்மாண்டமான இடையா, நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரன் இவன் பின்னாடி வந்து அவன் கழுத்தை அப்படி உடைக்கிறான். அடுத்து அந்த பொண்ணு குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே கத்தியை வைக்கிறான். இதில் அந்த பொண்ணு கால் அடிபட்டு கீழே விழ அந்த கத்தி மாறி மாறி அவ உடம்புல குத்திக்கிட்டு அவ அதே இடத்துல இருந்து போறா. இதை போலீஸ்காரன் கேள்விப்பட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவளை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதால அவளும், என்னடா இது இப்படி நடக்குதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. உள்ள போன இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கொலைகாரன் அவங்களையும் வந்து பிடிக்கிறான். இந்த பக்கம் இவ, என்னடா இது ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணோம், என்ன பண்ணுதுங்க இதுங்க அப்படின்னு தேடி வந்துகிட்டு இருக்க. சரி கால் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுடைய போன் இங்கெங்கயோ அடிக்குது. இதால இவ்வளவு பதட்டமா போய்கிட்டு இருக்கும்போது அந்த கொலைக்காரன் இவ்வளவு பின்னாடி வந்து தாக்கிட்டு இருக்கான். உடனே இவ, ஐயோ என்னை விடுறான்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அவனும் மனசுக்குள்ளேயே, எங்க இருக்க, இங்க தானே இருக்க அப்படின்னு தேடி வந்துகிட்டு இருக்க. அங்க அவ, பார்க்க கூடாது, பார்த்தா நம்ம கதை அதோ கதி, கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கத்திரிக்கோள் எடுக்கும்போது இவளே என்னத்தை தள்ளி விட்டுட்டு, டேய் என்னை விட்டுடான்னு சொல்லி அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. வெளியே அந்த போலீஸ்காரன் இதை கேள்விப்பட்டு, நீ கார்லயே பத்திரமா இருமா, நாங்க உள்ள தேடிக்கிட்டு இருக்கோம், அவன் கிடைச்சானா அவனை பிடிச்சிடலாம், இதுக்கப்புறம் அவன் ஒளிய முடியாதுன்னு சொல்ல அந்த நேரம் இவளுடைய 2 பாய் ஃப்ரெண்டும் ஓடி வராங்க. அது கூடவே 2 பேரும் காண்டாகி அதே இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. இதை அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு, அடே எனக்கு நிறைய வேலை இருக்குடா, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏமா உன் புஸ்தகங்களை கூட்டின்னு போ அப்படின்னு சொல்ல இதை கேட்டவ பயங்கரமா கோவப்படுறா. அது கூடவே ஒரு ஆள் வந்து, இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்தா பெரிய ஆபத்துன்னு சொல்லி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு போறாங்க. ஹீரோயினும் இதை பார்த்து, நமக்கும் ஆபத்து இருக்குல்ல, ஏதாச்சும் பண்ணணுமேனு தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு கிட்ட போய், டேய் எனக்கு ஆயுதம் தேவை அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனும், இதை பாத்தியா என்கிட்ட நிறைய இருக்கு, உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போன பொண்ணை வேக வேகமா ஊரை விட்டு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதால அந்த ஆளு அங்கேயே வந்து அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை சொல்றான். இங்க அந்த பொண்ணுக்கும் வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. அதால அவன் பயத்தோட வந்து பாத்துக்கிட்டு இருக்க. அங்க அந்த பொண்ணுடைய அப்பா, நான் தாமா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறான். அப்போ கீழே அந்த ஆள் இறந்து போனதை பார்த்தவன், நடா இது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்க. அந்த கொலைகாரன் இவனையும் சுட்டு கொள்றான். இங்க அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணி, நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க வந்த கொலைகாரன் அவ காதலே குத்தி, என்னம்மா உன் ஃப்ரெண்டு எப்படி சாக போறான்னு பாக்குறியா அப்படின்னு அவளை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கான். இவங்களும், டேய் நேரா வண்டி அந்த பொண்ணு வீட்டுக்கு விடுறான்னு வேகமா வந்து அவளை காப்பாற்ற பாக்குறாங்க. ஆனா அந்த கொலைகாரன், நல்லா யோசிச்சு பாரு, இந்த ஒரு பொண்ணு வேணுமா இல்ல 2 பேர் வேணுமான்னு சொல்லி அந்த வீடியோ காட்டுறான். அது மட்டும் இல்லாம
துப்பாக்கி சுட மாட்டேங்குது. இதை அந்த கொலைகாரன் பார்த்துட்டு சரிப்பா இதை வச்சுக்கொண்டு அந்த பொண்ணை கீழே தள்ள அங்க இருக்கக்கூடிய மரம் இருக்கிற மிஷின்ல அடிபட்டு அவ அதே இடத்துல இறந்து போறா. இதால அவளை எதுவும் பண்ணல. ஹீரோயின் மட்டும் கூட்டிக்கிட்டு வந்து எல்லா கொலைக்கு பின்னாடி நீதான் இருக்க, இன்னொரு வாட்டி நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு அவங்கள எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மறுபடியும் வரப்போற பிளாக் ஃப்ரைடேக்காக ஊருக்குள்ள வித்தியாசமான காஸ்டியூம் போட்டு அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கொலைகாரன் எங்கேயாச்சும் இருக்கானு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை ஜோக்கர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த கொலைகாரன் வந்து அந்த கூட்டத்துல ஒருத்தனை கொல்றான். இதால அந்த இடமே கலவர பூமியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்த ஹீரோயின் அப்பா வாமா இந்த கார்ல ஏறி நம்ம தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் அங்க இருக்கக்கூடிய போலீஸை சுட்டுட்டு எங்க போயினுக்கிறீங்கோ நானும் வரேன் அப்படின்னு இவங்களை மயக்கடைய வைக்கிறான். அங்க ஹீரோயின் அம்மா கண்ணு முடிக்கும் போது அந்த ஆள் வந்து என்னத்தையோ அவங்க மேல தடவுறான். ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே, மறுபடியும் வரானே அப்படின்னு மறுபடியும் கண்ணு மூட கடைசியா அங்க இருக்கக்கூடிய அவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அந்த லேடி அங்கிருந்து ஓடி போறா. இதால அவன் ஓய் எங்க இருக்க ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போய் மாறி மாறி அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் குத்திக்கிட்டு இருக்க அந்த லேடியும் எப்படியோ டிமிக்கி கொடுத்து அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. இதை அந்த லேடி பார்த்து பதறி போய் இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டிலை எடுக்கும் போது அந்த பொண்ணு ஆண்டி என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றா. இதை கேட்ட லேடி ஓ ஐய மூட்ரி இப்போதைக்கு நீ உள்ளவே இருன்னு அந்த ஃப்ரிட்ஜை மூட்றா. ஆனா என்ன அந்த ரத்தத்தை மேலே நடந்து போயிருக்கா. இதை பார்த்த கொலைகாரன் எங்கம்மா போயிருக்க அப்படின்னு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். இவளும் அடே வாடாடி ஒரே போடா போடுறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவளை வேற வழியா வந்து பிடிச்சி டக்குன்னு ஒரு விஷயத்த செய்ய விட்றியா, ரொம்ப குடைச்சல் கொடுக்குற, பாவம் எல்லாரும் பசியில் இருப்பாங்கல்ல அப்படின்னு அவளை கொண்டு வந்து அவன்ல போடுறான். இதால இவளும் அடே என்னை விட்டுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அதே இடத்துல இறந்து போறா. இன்னொரு பக்கம் போலீஸ் இவங்க எங்க இருக்காங்கன்னு ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை கட்டி போட்டிருக்கிற போட்டோவை அந்த மறுபடியும் சோசியல் மீடியால போட்டிருக்கான். ஆனா இவங்க தேடி போகும்போது அந்த இடத்துல இவங்க பெரிய பல்ப் வாங்குறாங்க. ஏன்னா அவன் எல்லாத்தையும் ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் இவங்களை காட்டும்போது அந்த ஆள் வந்து என்னப்பா சாப்பாடு ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் மட்டும்தான் பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா, நானும் உங்களுக்கு கொடுப்பேன்னு அந்தாளுடைய மனைவியை எரிச்சு கொண்டு வரான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு பெரிய வருத்தம் கிடையாது. ஏன்னா இது இவங்க அப்பாவுடைய இரண்டாவது ஒய்ஃப் தான். அடுத்து அந்த ஆளு லைவ் ஆன் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய பையனுடைய தலையை அப்படியே உடைக்கிறான். இதுக்கு லைக்ஸும் பிச்சுக்கிட்டு போகுது. இதை பார்த்தவங்க அடே எல்லாத்தையும் பார்ப்பீங்களாடா, யாராச்சும் வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு உள்ளுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் அவனுக்கே தெரியாம தன்னுடைய கட்டை அறுத்துட்டு தன் ஃப்ரெண்டுக்கும் அதை கொடுக்குறா. இதால இவனும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தன்னுடைய கட்டை அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கொலைகாரன் அந்த லேடியோடைய செதையை கொஞ்சமா அறுத்துக்கிட்டு வந்து இந்தாயா உன் பொண்டாட்டி தான் நல்லா டேஸ்டா இருப்பா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கட்டை எடுத்துக்கிட்டவன் அடே உன்னை விட மாட்டேனான்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் அப்பா ஓடுமா ஓடுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அந்த மொட்டையை அடிச்சவன் அடுத்து நேரா ஹீரோயினை துரத்துக்கிட்டே ஓடுறான். இவளும் அடே விட்டுடான்னு சொல்லி காம்பவுண்ட் எகிரி குதிக்கும் போது இவளுக்கு காலில் பலமாடிப்படுது. இருந்தாலும் இவன் அங்கிருந்து தட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்போ அந்த போலீஸ்காரனும் இவ கீழே அடிபட்டு இருக்கான். உடனே இவன் அவனுடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இதை எவன்டா பண்றீங்கன்னு யோசிக்கிறா. ஆனா அங்க பார்க்கும்போது இவளுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் அந்த வீட்டுக்குள்ள போறான். உடனே இவளும் அடே நீதான் எல்லாத்துக்கும் காரணமானு அவனை தேடி போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த போலீஸ்காரன் பின்னாடியே வந்து இருமா சுட்டுக்கிட்டு தொலைக்காத, நான் என்னுடைய டீம் வர சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் அமைதியாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொன்ன மாதிரி அங்க டீம் வருது. இவளும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவ ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அது என்னன்னா அந்த போலீஸ்காரன் காலில் ஒட்டிக்கிட்டு இருக்க செடிகள் கூடவே அந்த சேரு இது ரெண்டும் அந்த கொலைகாரனுடைய ஷூல இருந்துச்சு. இதை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு ஆடா பாவி எல்லாத்தையும் நீதான் பண்றியா, அவசரப்பட்டு உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க. அந்த ஆளு என்னம்மா பதட்டமா இருக்க, கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு, சரி வந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு இவளை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கு இவளும் நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்டவன் ஒரு சோத்துக்காக நீங்க அநியாயமா எனக்கு சொந்தமான 2 பேரை கொண்டுட்டீங்க, புரியலையா, உங்க அப்பா லாபம் பார்க்கறதுக்காக உருவாக்கின கடையால இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போடணும்னு நினைக்கிற மக்களாலையும் நான் என்னுடைய மனைவியையும் அவ வயிற்றுக்குள்ள இருந்த என்னுடைய குழந்தையையும் இழந்துட்டேன், இதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம்னு அவளை கொல்ல வரான். அப்போ கரெக்டா இவ பாய் ஃப்ரெண்ட் வந்து இவளை காப்பாத்துறான். சாரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவனும் அவளை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்க. இவங்க அவனுக்கு தெரியாம கார்ல ஏறி போகலான்னு பாக்குறாங்க. ஆனா எப்படி போகும், அதுதான் கட்டி வச்சிருக்கேன். இது தெரியாம ஹீரோயின் போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களை கொல்றதுக்காக அந்த போலீஸ்காரன் வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயின் அங்கிருந்த ஒரு பழைய துப்பாக்கி எடுத்து அதை சுடலான்னு பாக்குறா. அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய குண்டு எல்லாமே கீழே விழ உடனே இவ பிரேஸ்லெட் எடுத்து அந்த துப்பாக்கியில போட்டு அவனை சுட வரா. ஐயோ குறி வைக்க தெரியாதே, சரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீலியம் பலூனை சுடுறான்னு அதை சுட்டு வெடிக்க வைக்கிறா. இந்த கேப்ல இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. கொலைகாரன் செத்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது உள்ள போயிட்டு வந்த ரெஸ்கியூ டீம் நாங்க எவ்வளவு தேடி பார்த்துட்டோமா, ஆனா அந்த கொலைகாரனுடைய பாடி மட்டும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதால இவளும் ஆயுசுக்கும் பயந்துகிட்டே இருக்கா. கூட கெட்ட கனவு வேற. ஆனா இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.